வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். 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 ஒரு வாரத்திற்குள் பிரதமர் மோடி அவர்கள் 2வது முறையாக தமிழகம் வந்திருந்தார். போன முறை வந்தப்பையும் குடும்ப ஆட்சி அப்படின்னு சீண்டிட்டு போயிருந்தாரு. இந்த டைம் ஒரு விஷயத்த சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போயிருக்காரு. ரொம்ப மனசு வலிக்குது எனக்கு. ஆட்சியில் இருப்பவர்களின் உதவியோடு போதைப் பொருள்லாம் விற்பனை செய்யப்படுகிறது, அதனால எனக்கு ரொம்ப மனசு வலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது உங்க அரசாங்கத்தை நினைச்சு வலிக்குதுன்றாரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல இது நம்ம அரசாங்கம்னு நீங்க நினைக்க வேண்டாம். அவர் தன்னை பற்றியே சொல்லிட்டாரு. முதல் தடவையா நம்முடைய பிரதமர் அவர்கள் உண்மையை பேசியிருக்கார். ஒன்றியத்தில் இருக்கின்ற நம்முடைய ஒன்றிய தலைவரோட கட்டுப்பாட்டுலதான் இந்த நார்காட்டிக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் நார்காட்டிக்ஸ்னு இருக்குல்ல, அது வருது. அவங்களுக்குதான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருளை தடுப்பதற்கான அந்த நெட்வொர்க்கே இருக்கு. ஆனா இவருக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன். 2 டேர்ம் முடிய போகுது பிரதமரா. இன்னும் கூட அவருக்கு தன்னோட மினிஸ்ட்ரி எல்லாம் என்னென்ன இருக்கு, அதுக்கு என்ன பவர், அது என்னெல்லாம் வேலை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்காமே இருந்திருக்காரு. குஜராத் இவர் முதல்வரா இருந்த அந்த குஜராத் தான் 2004 இருந்தே அந்த அதானி போர்ட் இப்ப வாங்கியிருக்காங்கல்ல, அந்த போர்ட்ல கிலோ கணக்குல 4000 கிலோ, 5000 கிலோ, 6000 கிலோன்னு கஞ்சா இந்தியாவுக்குள் வந்தது அப்படிங்கிறது நர்காட்டிக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் நர்காட்டிக்ஸ் கொடுத்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த அட்டவணை படி பார்த்தா இவர் மனசு வலிக்கிறது உண்மைதான். ஏன்னா இவர் முதல்வரா இருந்த காலத்துல இருந்தே இது நடந்துட்டு இருக்கு. அந்த உண்மை தெரிஞ்சதுனால அவருக்கு மனசு வலிக்குது. ஆனா தமிழ்நாட்டிலிருந்து பிடிபட்ட அந்த காலத்திலேயே தமிழ்நாட்டில இருந்து பிடிபட்ட கஞ்சா பொருளோட அளவு எவ்வளவுன்னா 0.0007 கிலோ தான். அவங்க ஊர்ல பிடிபட்டது 4000 கிலோ 5000 கிலோங்கிற அளவுக்கு. அதனால இது ஒரு முறை மிக சமீபத்துல நாடாளுமன்றத்துல கூட நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் இதை விரிவாக கேட்டார்கள் கேள்வியாக. அதானி போர்ட்ல இருந்து உள்ள வருது இவ்வளவு கிலோ கஞ்சா, அது எங்க போகுது, யார் கைப்பற்றுறாங்க, ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டப்போ வழக்கம் போல் நம்முடைய பிரதமர் மௌனம் சாதித்தார். அதனால இப்ப தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராருப்பா. நீங்க சொன்ன மாதிரி இது நாள் வரைக்கும் மாசத்துக்கு 1 நாள் வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் வர ஆரம்பிச்சாரு. இப்ப 1 நாள் விட்டு 1 நாள் வராரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துடலாம் இங்க. ஏன்னா அவருக்கு சொந்த வீடே கிடையாது இல்ல. அவர் ஏழை தாயின் மகன். இந்தியால எந்த விதமான வீடும் இல்ல அவருக்கு, வேற எந்த வசதியும் இல்லைங்கிறப்போ தமிழ்நாட்டுல நாம ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டு 24 மணி நேரம் அவர் இங்கே இருக்கட்டுமே. தமிழ்நாட்டு மக்களை பாக்குறது தானே அவருக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதனால நம்முடைய முதல்வர்கிட்ட சொல்லி அவருக்கு ஒரு மோடி வீடு வாங்கி கொடுத்துட்டா இங்கே இருந்து அவருடைய உருட்டல் புரட்டல் பொய் உரை எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணலாம். எப்படி திடீர்னு அக்கறை வந்துடுச்சு தமிழ்நாட்டு மக்கள் மேல. ஜனவரியில வெள்ளத்துல பாதிச்சு உள்ள தத்தளிச்சுட்டு கிடந்தோம்ல, அப்ப வந்து பாக்கணும்னு தோணல. அதற்கான நிவாரணம் கொடுங்க, 37,000 கோடி எங்களுக்கு தேவை, எங்களுடைய மக்களுடைய கட்டுமானங்கள் உடைந்திருக்கின்றன, சாலைகள் உடைந்திருக்கின்றன, எல்லாத்தையும் சீர் செய்யணும்னா இவ்வளவு வேணும்னு நம்முடைய முதல்வர் நடையாய் நடந்து டெல்லிக்கு போய் கேட்டார். அதே மாதிரி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமா சேர்ந்து போய் கேட்டாங்க. எத்தனை முறை நம்முடைய முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு. ஒண்ணுத்துக்குமே மசியாதவர் இப்போ ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி வருகிறார் என்றால் இப்போது தமிழ்நாட்டு மக்களின் வாக்கு அவருக்கு மிக தேவையாக இருக்கிறது. அது கவுபெல்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஊர்ல எல்லாம் கூட, வட இந்தியாவில் கூட இளைஞர்கள் விழித்து கொண்டாரு. இவர் திரும்ப திரும்ப கோயிலை திறக்கிறாரு, ஆனா வேலை வாய்ப்பை உருவாக்கல. அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால மோடியின் மீது அங்கே இளைஞர்களுக்கு கூட வெறுப்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார். அதனால இப்போ யாரை மதிமயக்கலாம் அப்படின்னு தேடி பிடிச்சு தமிழகத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறார். ஒண்ணு சொல்லணும், நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாம்போ தேளோ பூரானோ வந்தா நம்ம கட்டை எடுத்து உடனே அடிப்போமே தவிர ஐயோ பாவனும் பரிதாபம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அது மாதிரி நம்முடைய பிஜேபி, நம்முடையன்னு சொல்றது அன்புல இல்ல,
பிஜேபி, சங் பரிவார், RSS காரர்கள் தமிழ்நாட்டுக்குள் கால் பதித்தால் அவர்கள் நச்சு பாம்பை போல், தேளை போல், பூரானை போல் உள்ளே வருகிறார்கள். அவர்கள்தான் உடனடியாக அழிக்க வேண்டிய கேன்சர், உடனடியாக அழிக்க வேண்டிய பார்த்தீனியம் அப்படிங்கிறத நம்ம விரிவா உரக்க பேசிக்கிட்டே இருப்போம். ஏனென்றால் மோடியின் கனவு தமிழ்நாட்டில் நனவாகாது நிச்சயமாக. ஏனென்றால் இங்கே இருக்கிறவர்கள் எல்லோருமே பெரியாரால் அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள். எங்களுக்கு தெளிவு இருக்கிறது. நாங்கள் கடவுளையும் வணங்குவோம். ஆனால் அரசியலில் இறையை புகுத்த மாட்டோம், சமயத்தை புகுத்த மாட்டோம், மதத்தை புகுத்த மாட்டோம், சாதியை புகுத்த மாட்டோம். இது எல்லாவற்றையும் செய்வது நம்முடைய மோடி அவர்கள் தான். அதனால மனசு வலிக்குது, கண்ணீர் வருது. போன முறை அந்த கர்நாடகா தேர்தல்ல அவர் ஒரு தழுதழுத்த குரல்ல ஒண்ணு சொன்னாரு, எனக்கான புதைகுழி இங்க வெட்டப்படுகிறது எதிர்க்கட்சிகளால் அப்படின்னு அழுதாரு. இங்க வந்து இப்ப திரும்ப டிராமாவை ஆரம்பிக்கிறார். இவருக்கு நேர்மையா நெஞ்ச நிமித்தி நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் உங்களுக்காக, இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, தமிழ்நாடு முழுக்க நான் உருவாக்கிய கட்டுமானங்கள் இருக்கின்றன, எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள்னு சொல்றதுக்கு திராணியே கிடையாது. ஏன்னா செய்யவே இல்லையே. 10 வருஷமா எதையுமே செய்யாத நம்முடைய பிரதமர் இங்க வந்து எதை சொல்லி ஓட்டு கேட்கிறார்னா அதற்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயர் தான் அவருக்கு தேவையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசினால்தான் அவருக்கு மக்கள் கவனம் செலுத்துவார்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கார். ஆனால் உண்மை எது? நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில்தான் நம்முடைய தமிழகம் இன்றைக்கு இருக்கின்ற இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். இன்னொன்னு சொல்லவா, முதல் தலைமுறை பட்டதாரிகளை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கினார் இல்லையா? முதல் தலைமுறை பட்டதாரிகள் மட்டும் இல்ல. நான் இன்னைக்கு மதுரையில இருந்து சென்னைக்கு பிளைட்ல வந்தப்போ அங்க முதல் முறையாக விமான பயணம் செய்த அந்த இளைஞர்கள் கூட்டம்னு ஒண்ணு பிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அப்படி சந்தோஷமா கூவி சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ஒண்ணு தோணுச்சு, இந்த மாதிரி முதல் தலைமுறையில் விமானம் ஏறி பறப்பவர்களையும் உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அதே மாதிரி முதல் தலைமுறையாக சம்பளம்னு ஒன்ன பார்த்து அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தியவர்களை உருவாக்கியவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். படிக்கிறதுக்காக வெளியூர் போறது, படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது என்பதாக கல்வி கூடங்களை உருவாக்கி திறந்து விட்டு எல்லோருக்கும் உதவி செய்யறேன், பண உதவி செய்யறேன், அதற்காக கல்வி உதவித்தொகை கொடுக்கிறேன், உங்களுக்காக இடஒதுக்கீடு கொடுக்கிறேன், படிங்கப்பா படிங்கப்பான்னு படி 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 என்று திரும்ப திரும்ப தட்டி கொடுத்து படிக்க வைத்து அவர்களை ஆளாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்பதை தாண்டி தலைமுறையாக தன்னுடைய கிராமத்திலிருந்து வெளியே வந்து நகரத்தை பார்த்தவர்களையும் உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். முதல் தலைமுறையாக விமான பயணம், முதல் தலைமுறையாக வெளிநாட்டு பயணம், இப்படி முதல் தலைமுறையாக சம்பளம், அதை தவிர முதல் தலைமுறையாக கோவணம் கட்டாமல் மரியாதையாக மானத்தை காப்பது போல் உடை அணிந்து பேண்ட் ஷர்ட் அணிந்து நிமிர்ந்து நின்ற ஆண்களையும் பெண்களையும் உருவாக்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான். அதை யாராலும் மறுக்க முடியாது. இடுப்புல கட்டிய துண்ட தோல்ல தூக்கி போட்டு நானும் இந்த தமிழன், நானும் ஒரு தமிழச்சி என்று உறக்க சொல்ல வைத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில். அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எந்த விதத்திலும் எதையுமே கிள்ளி கூட போடாத அம்மஞ்சல்லி அப்படின்னு அன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னார்கள். அந்த மாதிரி ஒரு சல்லிக்காசை கூட தமிழ்நாட்டுக்காக கிள்ளி போடாத ஒரு பிரதமர் எந்த முகத்தோடு என்று நம்முடைய அவர் சொல்றாரு, இந்த வெள்ளம் புயல்லாம் வந்தப்பெல்லாம் திமுக அரசு தான் மக்களுக்கு ரொம்ப துயரத்தை கொடுத்துருச்சு, மக்கள் நலன்ல அக்கறை செலுத்தாம ஊடக மேலாண்மை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற. ஊடக மேலாண்மைங்கிறத கண்டுபிடிச்சதே மோடி தான்ப்பா. மீடியாவை மோடியாவா மாத்தினது, கோடி மோடியாவா மாத்தினதெல்லாம் யாரு? அவர் செய்கின்ற எந்த தவறையுமே வடநாட்டு ஊடகங்கள் பேசுவதில்லை. தென்னாட்டில் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் தான் உரக்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில ஊடக மேலாண்மை செய்தது எது? திமுக இல்லை. எப்போதுமே நம்முடைய மோடி அவர்கள் தான் ஊடக மேலாண்மை செய்து தன்னுடைய தவறுகள் எதையுமே வெளிவராத மாதிரி நாடகமாடி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி இப்ப சமீபத்துல பரப்புரைக்கு போயிட்டு வந்தப்போ அங்க இருக்கின்ற பெண்கள் ஆண்கள் எல்லார்ட்டையும் கேட்டேன், உங்களுக்கு எல்லாம் உதவித்தொகை கிடைச்சதாமா? வெள்ள நிவாரண தொகை கிடைச்சதுன்னா எல்லாருக்கும் கிடைச்சது. ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாத்துக்கும் 6000 ரூபாய் கிடைச்சதுமா.
அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க அப்படின்னா இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிவாரண தொகை என்பது நம்முடைய முதல்வரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நிதியமைச்சர், ஒன்றியத்தின் நிதியமைச்சர் என்ன சொன்னாரு? ஒரு பைசா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், சாமர்த்தியம் இருந்தா சமாளிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சாமர்த்தியம் இருந்தா சமாளிச்சுக்கோங்கன்னு சொன்ன நம்முடைய ஒன்றியத்தின் நிதியமைச்சருக்கு பதிலாகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அத்தனை ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் 6000 ரூபாய் உதவித்தொகை, வீடு கட்டுவதற்கு 2 லட்சம், கால்நடைகள் இறந்து போனால் அதற்கு மீட்பு தொகையாக 1 லட்சம், இப்படியாக பல உதவித்தொகைகளை கொடுத்தது நம்முடைய முதல்வர். அதனால ஊடக மேலாண்மை செய்ய வேண்டியது எங்களுக்கு அவசியமே இல்லை. அவரவர் மனசு சொல்லும். வாங்கின காசு அந்த அந்த நிவாரண தொகை பெற்றாங்கல்ல, அவங்க நன்றியோட சொல்லிட்டு இருக்காங்க. எனவே ஊடகம் என்பது எங்களுக்கு மக்கள் தான். இவருக்கு வேண்டுமா, மோடிக்கு வேண்டுமானால் ஊடகம் என்பது இந்த மாதிரி மீடியாவாக இருக்கலாம். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஊடகம் என்பது மக்கள் மனம் நெகிழ்ந்து நன்றியோடு பேசுகிறார்கள், கண்ணீர் மல்க பேசுகிறார்கள். அவர்கள்தான் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஊடகம். அவர்களை கொண்டுதான் நிச்சயமாக நம்முடைய திட்டங்களின் வெற்றியை நாம் உறக்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால ஊடகம் எல்லாத்தையும் கொச்சைப்படுத்துவதுதான் நம்முடைய பிரதமரின் வேலையாக இருக்கிறது. அவர் நேத்து பேசினது பிரதமர் என்கின்ற பதவிக்கு அழகா, அல்லது ஏதாவது நேத்து முளைச்ச கட்சியில இருக்கிற நாலாந்தர பேச்சாளர் கூட இவ்வளவு மோசமாக பேசுவாராங்கிறது யாருக்குமே தெரியல. கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாமல், பண்பு இல்லாமல், அறம் இல்லாமல், பண்பாடு இல்லாமல், மனிதத்தன்மை இல்லாமல், சரி அப்படி பேசக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு வாய்த்திருக்கிறார். சரி, நீங்க சொல்லுங்க. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊடக மேலாண்மை தான் செய்தது அப்படின்னு சொல்றார் பிரதமர்னா, நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு நடை பாத்தீங்களா? 9,000 கோடிக்கு ஒரு விமானம் வாங்கி வச்சிருக்கீங்களே, உங்களுக்காக தனி விமானம், தனி ஹெலிகாப்டர் எல்லாம் இருக்கு. குஜராத்துக்கு ஒரு துன்பம்னா ஓடி போறீங்க. தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்களா அந்த நேரத்துல? இல்ல. அப்ப எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்று முதல்வர் கேட்கிற கேள்வி நியாயமானது தானே? ஊடக மேலாண்மை என்று சொல்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற தவறுகளைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். தமிழக மக்கள் தான் திமுகவுக்கான ஊடகம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் மக்கள் நலத்திட்டங்களை, மக்களுக்கான உதவிகள்ல மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கே கொண்டு போட்டுறோம் நாங்க. அது திமுக அரசு கிட்ட வந்துலாம் வரல, அதனாலதான் அவங்க ரொம்ப கடுப்புல இருக்காங்க, அதுல கொஞ்சம் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட கேவலமா பேசவே முடியாது. இதை விட கேவலமாக, இதை விட இழிந்த நிலையில், இதை விட சறுக்கலான நிலையில் யாராலும் பேச முடியாது. ஒண்ணு கேட்கவா? கடந்த மிக சமீபத்துல அந்த எலக்டோரல் பாண்ட் அதை பத்திய ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்தது. 3 வாரத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பட்டியலை கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் சொன்னாங்கல்ல, தீர்ப்பு சொன்னாங்கல்ல. இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்க முடியாதுன்னு மறுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் சொல்லுங்க? அதுல யாரெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்களால் மிரட்டப்பட்டு, இடி என்கின்ற அந்த அமலாக்கத்துறையால் மிரட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பு அவர்கள் பிஜேபிக்கு எலக்டோரல் பாண்ட் மூலமாக அந்த நிதி உதவி கொடுத்தார்கள். அதற்கு பின்புதான் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள்ங்கிற அந்த பட்டியல்லாம் அதுல இருக்கு. அது மாதிரி யாருக்கெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் சகாயம் செய்திருக்கிறார்கள், சலுகை கொடுத்திருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் அந்த விருதுகள் கொடுத்திருக்கு, அவங்களுக்கு கூட கட்சிக்கு நிதி கொடுத்தவர்களுக்கு விருதுகள் கூட கொடுத்திருக்காங்க, பதவிகள் கொடுத்திருக்காங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் தொழிலதிபர்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனையில சிக்கியிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு பிஜேபி கட்சிக்கு நிதி கொடுத்தால் உங்களுக்கு விருதுகள் வீடு தேடி வருகிறது. பிஜேபி கட்சிக்கு நிதி கொடுத்தால் உங்களுக்கு பதவிகள் சேருகிறது. அதே மாதிரி அந்த கட்சிக்கு நிதி கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறார்கள் என்கின்ற மிக மோசமான ஊழலை செய்திருக்கின்ற நம்முடைய ஒன்றிய தலைவர் பிரதமர், நம்முடைய திமுக தலைவரை பற்றியோ அல்லது திமுக ஆட்சியை பற்றியோ பேசுவதற்கு எந்த நியாயமும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒன்றியத்தில் இருந்து வருகின்ற நிதி ஆதாரங்களை நேரடியாக மக்களுக்கு கொடுக்கிறோம்ங்கிறாங்க. என்னத்தை கொடுக்குறீங்க நீங்க? சொல்லுங்க. நான் அதைத்தான் கேட்கிறோம். நீங்க என்ன நிவாரணம், என்ன நிதி உதவி, என்ன நலத்திட்டம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கீங்க? தெரிஞ்சுக்க விரும்புறோம். டைரக்ட் டு அக்கௌண்ட் போடுறதா சொல்றீங்கல்ல, அதுல எத்தனையோ கோடிகள் அந்த மருத்துவ காப்பீடு மூலமாக நீங்கள் சுரண்டி இருக்கிறீர்கள் என்று சிஏஜி அறிக்கை சொன்னது. அதற்கு ஏதாவது பதில் வந்திருக்கா? இதுவரைக்கும் வரலையே. அவர் என்ன சொல்றாரு? தமிழக வளர்ச்சி பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதியை யாரும் கொள்ளையடிக்க விடமாட்டோம் அப்படிங்கிறார்.
ஏன்னா இவங்களே கொள்ளையடிச்சிருவாங்க, பிஜேபியே கொள்ளையடிக்கும், நாங்க வேற யாருக்கும் அதுல பங்கு கொடுக்க மாட்டோங்கிறதான அவங்களோட நிலைப்பாடு. அதைத்தான் அவர் சொல்கிறார். சரி, நீங்க அந்த பெண்களுக்கான அந்த கேஸ் மானியத்தை தான் நேரடியாக கொடுக்கிறீர்கள் சொல்றீங்க. இப்போ நான் அந்த கூட்டத்துல பேசும்போது பெண்கள்கிட்ட கேட்டேன், எத்தனை பேருக்குமா கேஸ் மானியம் வருதுன்னு. வந்தது, வரல, இப்ப சுத்தமா கிடையாது. ஆரம்பிச்சப்போ கொஞ்சம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் கழுத தேஞ்சு கட்டெரும்பாச்சு. இப்போ ஒண்ணுமே வர்றதில்ல மேடம் அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணுமே வர்றதில்ல அக்கா அப்படின்னு சொல்லும் போது எது அப்ப சரியான செய்தி? நம்முடைய பொதுமக்கள் யார் அனுபவிக்கிறார்களோ துன்பங்களை அவர்கள் சொல்கிறார்கள். திமுக அரசு கொடுக்கின்ற அந்த நிவாரண தொகைகள் எங்களுக்கு வந்து சேருகின்றன, ஆனால் கேஸ் மானியம் இப்போது வருவதில்லை. அந்த மானியத்தை கூட நம்முடைய பிரதமர் நிறுத்தி விட்டார் என்றால் எதையுமே கிள்ளி கொடுப்பதில்லை இந்தியாவில் இருக்கின்ற எல்லோருக்கும். அந்த நிலையில் வைத்து பார்த்தால் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு சமத்துவ ஆட்சியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதல்வர் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரதமர் எல்லாருக்கும் என்று சொல்வது அவருடைய நட்பு வட்டம், அவருடைய கோடீஸ்வர நண்பர்கள், இவர்களுக்கு மட்டும்தான். பொதுமக்களுக்கு என்று அவர்கள் எந்த சலுகையும் செய்வதில்லை, எந்த நிவாரண தொகையும் கொடுப்பதில்லை, எந்த நலத்திட்டமும் கொடுப்பதில்லை. அது மாதிரி அந்த பிஎம் கேர் ஃபண்ட், சரி இபி எலக்டோரல் பாண்டை இப்போ ஸ்டேட் பேங்க் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. வாய் மூடி நம்ம வேடிக்கை பார்க்க போறோம். எலெக்ஷன் டேட் அறிவிச்சப்பறம் அவங்க செய்ய போற டிராமா எல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். சரி, இபியை விடுங்க, பிஎம் கேர் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய தொகை என்ன, அதற்கு என்ன ஆடிட் இருக்கு, அதற்கு என்ன கணக்கு வழக்கு இருக்கு, அது ஊழல் இல்லையா? அப்ப மற்றவர்களை ஊழல் செய்ய விட மாட்டேன்னா நானே ஒட்டுமொத்த குத்தகையாக நான் ஊழல் செய்வேன், நான் தான் ஹோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார் ஸ்விண்ட்லிங் ஸ்கேண்டல் அப்படின்னு நம்முடைய பிரதமர் சொல்றார். அதைத்தான் திரும்ப திரும்ப நம்ம தமிழ்நாட்டுல சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். நாம திரும்ப கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, நீங்க தமிழ்நாட்டுக்கு டைரக்டா என்னவோ பண்றதா சொல்றீங்களே, என்ன பண்ணீங்க? மோடி வீடுன்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, அதுல மிக அதிகமாக 3/4% மேலாக பங்கு கொடுப்பது தமிழக அரசு தான். நேத்து கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த நத்தம் லேண்ட் அதற்கான அந்த செயல்பாட்டை துவக்கி வைத்திருக்கிறார். பாருங்க, நத்தம் லேண்ட் என்பது எவ்வளவு சுலபமாக இனிமேல் அவரவர் பெயரில் ரெஜிஸ்டர் செய்யப்படுங்கிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக எதையுமே எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியாச்சு. அப்படிங்கும்போது நீங்க எப்படி அதுல தவறு செய்ய முடியும்? எல்லாமே கம்ப்யூட்டர் தட்டினா விழுது. ஆனா ஸ்டேட் பேங்க்ல யாரெல்லாம் உங்களுக்கு எலக்டோரல் பாண்ட் மூலமாக நிதி கொடுத்தார்கள் கேட்டா வராதா? அப்ப இதுதான் டிஜிட்டல் இந்தியாவா? நம்முடைய இந்திய நாட்டின் வங்கி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்டேட் பேங்க் இன்னும் டிஜிட்டலைஸ் ஆகலையா? 10 வருஷமா நீங்க பெருமை பேசிட்டு இருந்தீங்களே டிஜிட்டல் இந்தியாவாக மாத்திட்டேன் அப்படின்னு. ஒரு லிஸ்ட் கேட்டா பட்டனை தட்டினா இப்ப விழும். விழ முடியாத அளவுக்கு நீங்கள் எதனால் அதை மறைத்து வைக்கிறீர்கள்? உங்களுடைய ஊழல், நீங்கள் செய்த தகிடுதத்தம், நீங்கள் செய்த திருட்டு வேலை எல்லாமே வெளிவந்துருன்ற அச்சம். அதன் மூலமாக நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா? புனிதன் என்று, புத்தன் என்று, அது கிழிந்து போகும் என்கின்ற அச்சத்தில் தான் நம்முடைய மோடி அவர்கள் இந்த ஸ்டேட் பேங்க்ல லிஸ்ட வெளியிடக்கூடாது அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரு. அதனால இவருக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கோ அல்லது நியாயத்தை பற்றி பேசுவதற்கோ எந்த விதத்திலும் தகுதியே கிடையாது. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பற்றி சமீப நாட்களில் பெரிய அளவுக்கு எதுவும் பேச்சு வராமல் இருந்தது. இப்போ திடீரென நேற்று மாலையிலிருந்து பேசப்பட ஆரம்பித்திருக்கிறார். ஒரு விழா ஆளுநர் மாளிகையில் ஐயா வைகுண்டருக்கு ஒரு விழா, அதில் பேசுகிறாரு, சனாதானத்தை காக்க வந்தவர் தான் ஆளுநர் ஐயா வைகுண்டர் அவர்கள். அந்த சனாதானத்துக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் ஒரு அவதாரம் எடுத்து வந்துடுவார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் கால்டுவெல்லாம் யாருங்க, கால்டுவெல்லாம் தமிழுக்கு எதுவுமே செய்யலை, அவர் ஸ்கூல் படிப்பே தாண்டலை, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, போலியான ஒரு புக்கை தயாரித்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க அதை? அதான் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. மே மாசம் வரதுக்கு முன்னாடியே வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ நம்முடைய ஆளுநர் உளறல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவருக்கு முந்தி இதே மாதிரி கால்டுவெல் பத்தி சர்ச்சை வந்தப்ப நிறைய விஷயங்களை சொன்னோம். ஆனா அது எதையுமே அவர் உள்வாங்கல. புரிஞ்சுக்கிற திறமை அவர்கிட்ட இல்ல. புரிஞ்சுக்கிற திறமையே இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம விஷயத்த சொல்ல முடியும். நான் முழு முட்டாளா, வடிகட்டின முட்டாளா இருப்பேன்னு சொல்றவங்கள்ட்ட போய் நீங்க என்னத்த சொல்லி அவங்கள புரிய வைக்க முடியும்? அதனால தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குறவங்க மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. அதே மாதிரி முழு முட்டாளாக இருப்பவர்களை நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. இது ஆளுநர் என்ற பதவிக்குரிய மரியாதையோடு தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் அந்த பதவிக்குரிய மரியாதை இல்லாமல் இவர்கள் பல தவறுகளை
தவறான செய்திகளை சமூகத்துக்கு சொல்லும் போது நாமும் அப்படியான கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பேச வேண்டியது கட்டாயமாகிறது. கால்டுவெல் என்பவர் யாருன்னு இவருக்கு தெரியல. அயர்லாந்துல பிறந்தாரு. அவர் ஸ்கூல் படிப்ப முழுசா முடிக்கல. ஏன்னா அந்த இப்ப வள்ளுவர் என்ன படிச்சிருக்காரு? ஸ்கூல் படிச்சாரா? எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி எல்லாம் போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், பிளஸ் 2 படிச்சாரா? கம்பன் அப்படி படிச்சாரா? தொல்காப்பியர் படிச்சாரா? இளங்கோவடிகள் படிச்சாரா? பாரதியார் என்ன படிச்சாரு? பாரதியார் கூட பள்ளி படிப்போடு நிறுத்தி விட்டார். அவருக்கு பள்ளி படிப்பை படித்தவர்கள் கூட செய்யாத பல சாதனைகளை செய்தவர்கள் தானே இவங்க எல்லாம். காமராஜர் பள்ளி படிப்பை முடித்தாரா? அது ஒரு காலகட்டம். பள்ளி படிப்பு என்பது இல்லாமல் அவரவர் வாழ்க்கையிலிருந்தே பலவற்றை கற்றுக்கொண்டு ஞானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். புத்தர் என்ன ஸ்கூல் போய் படிச்சாரா? இல்லையே. சரி, இவங்களை விடுங்க. ஐபிஎஸ் என்று சொல்லுகின்ற 2 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க 2 பேரும் ஐபிஎஸ் படிச்சாங்களா இல்லையாங்கிறதே குழப்பமா இருக்கிற அளவுக்கு முழு முட்டாளாக தங்களை காட்டிக் கொள்றாங்கல்ல. அப்ப நீங்க ஐபிஎஸ் படிச்சதுக்கான பிரயோஜனம் என்ன? அதை படிக்காத எத்தனையோ ஏழை எளிய மக்கள் உங்களை விட மிகச் சிறப்பாக ஞானத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி 18ஆம் நூற்றாண்டுல எல்லாம் ஸ்கூல் படிப்புங்கிறதெல்லாம் ஒரு ஃபார்மலா எஜுகேஷன்ங்கிறது வரல. அப்படிப்பட்ட நிலையில கால்டுவெல் பிறந்து ஸ்கூல் படிப்பை விட்டுட்டு, அதுவும் ஃபாரின் எஜுகேஷன் சிஸ்டம்ல நீங்க இப்படி லீனியரா படிச்சுட்டு போகணுங்கிற முறை கிடையாது. இப்ப கூட நீங்க இப்ப விட்டு விட்டு படிக்கலான்ற ஒரு முறையை நம்முடைய பிரதமர் கூட அந்த நியூ எஜுகேஷன் பாலிசில உருவாக்கி இருக்காருல்ல. அப்ப அது மிகச்சிறந்த கொள்கையா? அவங்க இப்ப கூட வெளிநாடுகள்ல ஒரு 2 வருஷம் படிக்கலாம், அப்புறம் பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து படிக்கலாம், அப்புறம் முடிக்க முடியலைன்னா பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்து படிக்கலாம், அப்புறம் பிடித்த கோர்ஸ் படிக்கிற கோர்ஸ் பிடிக்கல வேற ஒண்ணுக்கு தாவலாம், அப்புறம் டைரக்டா காலேஜுக்கு போகலாம். இப்படியாக பலவிதமான கல்வி முறைகள் இருக்கு. அப்படித்தான் கால்டுவெல்லும் படிச்சாரு. அவர் ஸ்கூல் போய் படிக்கலைங்கிறது இவர் சொல்ற மாதிரி ஏபிசிடி 1 2 3 4 அப்படிங்கிற படிப்பு இல்ல. அவர் முதல்ல ஆரம்பத்துல இருந்தே அந்த இறையியல் தியாலஜின்னு சொல்லுவோம்ல, அதுல ஆர்வமா இருந்திருக்கார். அதை படிப்பதற்காகத்தான் அப்புறம் பல்கலைக்கழகத்துல போய் சேர்ந்திருக்கார். அந்த மாதிரியான ஒரு படிப்பை படித்துட்டு பல்கலைக்கழகத்துல மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்றோம்ல, அதில் அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் தியாலஜி என்கின்ற அந்த ஆர்வத்தால் தேடி தேடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். தமிழ்நாட்டுக்கு வரும்போது கப்பல் பயணத்திலேயே பிரவுன் அப்படிங்கிற ஒரு பெரியவரோட அவருக்கு நட்பு ஏற்பட்டு, பிரவுன் சொல்றாரு, தமிழ் என்று ஒரு மொழி இருக்கிறது, அந்த மொழியை நீ கற்றுக்கொள், மிகச் சிறப்பான மொழி என்று அவர் சொன்னதனால் ஆற்றுப்படுத்தப்பட்டு அவர் தமிழை தேடி பார்க்கிறார். அப்புறம்தான் அவர் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். என்னன்னா, இந்த தமிழ் மொழி குடும்பம், இந்த மொழிதான் இருக்கின்ற எல்லா திராவிட மொழிகளுக்கும் தாய் மொழி என்று அவர் ஆராய்ச்சியின் மூலமாக நிறுவுகிறார். இவரை மாதிரி பொத்தாம் பொதுவா போற போக்குல சொல்லல. திராவிட மொழி நூலின் தந்தை என்று அவரைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி எப்படி இந்த தமிழ் என்பது பிற மொழி கலப்பு இல்லாமல் தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்டு செம்மொழியாக சிறக்கக்கூடிய பெருமை தமிழுக்கு இருக்கிறது என்று 18ஆம் நூற்றாண்டுல சொன்னவர்பா. செம்மொழியாக இருக்கக்கூடிய தகுதி தமிழுக்கு இருக்கிறது என்று 18ஆம் நூற்றாண்டுல சொன்னார். அதனால இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் ஆரியன் ரவிக்கு கால்டுவெல் மேல காழ்ப்புணர்ச்சி, கோபம், கடுப்பு? ஏன்னா ஒண்ணு தியாலஜி, கிறிஸ்டியன் தியாலஜிய படிச்சவர். அவருக்கு இந்த மாதிரி ஆரியர்களுக்கு, இந்த சனாதனர்களுக்கு வேற எந்த மதமும் பிடிக்காது, கிறிஸ்டியானிட்டியும் பிடிக்காது, இஸ்லாமும் பிடிக்காது. அதனால அது முதல் காழ்ப்புணர்ச்சி. ஓகே, அடுத்தது தமிழ் என்கின்ற காழ்ப்புணர்ச்சி. தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் மொழி என்று சொல்லி கண்டுபிடித்து ஆராய்ச்சியின் மூலமாக சொன்னார் இல்லையா கால்டுவெல். அதனால கூடுதலாக அவர் மீது காழ்ப்புணர்ச்சி. ஏன்னா இவர்களுக்கு பிடித்தது ராமர், பெருமாள், இந்த மாதிரி ஆரிய தெய்வங்கள் தான். அடுத்தது சமஸ்கிருதம், ஹிந்தி, இந்த மொழியைத்தான் இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 நிலைப்பாட்டுக்கும் எதிராக இருந்தவர் நம்முடைய கால்டுவெல். அதுவும் தமிழை பற்றி ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து பல உண்மைகளை சொன்னார். அது வரைக்கும் எப்படி இருந்தது தெரியுமா? இந்திய தேசத்துல சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி, மாத்ரு பாஷை என்று சங்கராச்சாரியார் கூட சொன்னார். சமஸ்கிருதம் தான் மாத்ரு பாஷை, சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை, தெய்வங்களுக்கு தெரிந்த பாஷைன்னு வச்சிருந்த ஒரு நம்பிக்கை அல்லது பொய்யை உடைத்தார் கால்டுவெல். அதனாலதான் அவர் மேல அவங்களுக்கு அவ்வளவு கோபம். ஏன் திரும்ப திரும்ப கால்டுவெல் என்ன இவருக்கு பங்காளியா, மாமனா, மச்சானா? ஏன்னா இவர்களுடைய 2 தியாலஜி, 2 ஐடியாலஜி, ஒன்று சமஸ்கிருதம் ஹிந்தி சார்ந்தது, இன்னொன்று அவர்கள் சார்ந்திருக்கின்ற மதம், சமயம் சார்ந்தது. 2யும் நொறுக்கினவர் நம்முடைய கால்டுவெல்.
அதனாலதான் அவருக்கு திரும்ப திரும்ப அவர் மேல கோபம். இதை மன்னிக்கவும் மறக்கலாம் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். ஆனா நாம் உரக்க பேச வேண்டும். கால்டுவெல் எப்படி திராவிட மொழி குடும்பத்தின் தந்தையாக வந்து பல ஆராய்ச்சிகளை செய்தார் முதன்முறையாக என்பதை பேச வேண்டிய நேரம் பேசுவோம். அடுத்தது ஐயா வைகுண்டர் வழி அந்த கொள்கையை திருடிட்டாங்க சனாதன ரவி. அவங்க எப்பவுமே திருட்டு வேலையில் மிகச் சிறப்பானவர்கள். எதையெல்லாம் திருடினார்கள்? அம்பேத்கரை திருடினார்கள், வள்ளுவரை திருடினார்கள், பாரதியாரை திருடினார்கள், சமநீதி சமூக நீதி என்கின்ற வார்த்தைகளை திருடினார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எப்போது சமநீதியும் சமூக நீதியும் தான் திராவிட இயக்கத்தின் அடையாளம் என்று சொன்னாரோ, உடனடியாக மறுநாளே நம்முடைய பிரதமர் அவர்கள் நாங்களும் சமநீதி தான், நாங்களும் சமூக நீதி தான், அதுதான் எங்களின் கோட்பாடுன்னு சொன்னாரா இல்லையா போன வருஷம்? அப்படியாக இவர்களுக்கென்று சொந்த கருத்தியல் எதுவுமே கிடையாது. இவர்களுடைய கருத்தியல் எல்லாமே மனு அநீதி மட்டும்தான், சங்கராச்சாரியார்கள் மட்டும்தான், மத வெறுப்பு மட்டும்தான், வேற எந்த மொழியையும் நேசிக்காத அந்த வெறுப்பு மட்டும்தான். அப்படியான நிலையில் மற்ற மொழிகள், மற்ற தலைவர்கள், மற்ற விழுமியங்கள், மற்ற கருத்தியல்கள் எல்லாவற்றையும் திருடுவதைத்தான் சனாதனர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஐயா வைகுண்டரை இப்போது கையில் எடுத்திருக்கிறார்கள். ஐயா வைகுண்டர் எதையெல்லாம் எதிர்த்தாருங்கிறத முதல்ல நம்ம அவருக்கு சொல்லணும். ஆரியன் ரவிக்கு முதல்ல அந்த 19ஆம் நூற்றாண்டுல ஐயா வைகுண்டர் எதிர்த்தது மிக மோசமாக அந்த ஜாதி அமைப்பு. திருவனந்தபுரத்துல அந்த சமஸ்தானத்துல ஜாதி அமைப்பு எப்படிப்பட்ட ஜாதி அமைப்பு தெரியுமா? ஆண்களோ பெண்களோ இழி நிலையில் இருப்பதாக அவர்கள் சொன்னார்கள். மேல் நிலையில் இருக்கின்ற அவர்களுக்கு எதிர்பக்கத்தில் ஆண்கள் பெண்கள் யார் வந்தாலும் அவர்கள் மேல் பக்கம், உடம்பின் மேல் பக்கத்தை மூடக்கூடாது. ஆண்களாக இருந்தாலும் திறந்து வச்சிருக்கணும், பெண்களாக இருந்தாலும் திறந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ஜாதிய கட்டுப்பாடு இருந்தது. அதே மாதிரி பெண் அவர்கள் பெரிய அந்த மேல் நிலையில் இருப்பவர்கள் யார் வந்தாலும் இந்த கீழ்நிலையில் இருக்கின்ற மக்கள் கண்ணை பார்த்து பேசக்கூடாது, 10 அடிக்கு தள்ளி நின்னுதான் பேசணுங்கிறது. அதே மாதிரி உயர் ஜாதி வகுப்பினர் இருக்கக்கூடிய இடங்களில் கீழ் ஜாதி வகுப்பினர் செருப்பு அணியக்கூடாதுப்பா, செருப்பு அணியக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அந்த ஜாதிய கொடுமைகள். அதே மாதிரி உயர் ஜாதி மக்கள் தாழ்ந்த ஜாதி மக்களை கொன்றால் அவர்களை தண்டிப்பதற்கு சட்டமே கிடையாது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல, தெரியுமா? இப்படிப்பட்ட அட்டூழியங்கள் நிறைந்திருந்த தேசம்தான் அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம். அதை தவிர ஆலயங்களுக்குள் நுழையக்கூடாது. இந்த இடத்துலதான் நம்முடைய ஐயா வைகுண்டரும் தந்தை பெரியாரும் ஒன்னா இணையறாங்க. ஆலயங்களுக்குள் நுழையக்கூடாது என்றிருந்த அந்த கட்டுப்பாடு. அப்புறம் இன்னொன்னு மிக மோசமா, குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு இந்த உயர் சாதி கடவுளின் பெயரை வைக்க கூடாது. இது எப்படிப்பட்ட சமூக கொடுமைன்னு பாருங்க. கடவுளின் பெயர்களை தாழ்ந்த ஜாதி குழந்தைகளுக்கு வைக்க கூடாது என்று ஒரு சட்டம். அதே மாதிரி தலைப்பாகை அணியக்கூடாது, தலைப்பாகை அணியக்கூடாது. இதுக்கெல்லாம் யார் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள்? நாடார்கள், சாணார்கள், இவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். இவர்களுக்காக தோன்றியதுதான் ஐயா வைகுண்டர் வழி இயக்கம். அதே மாதிரி நம்முடைய தந்தை பெரியாருடைய இயக்கம். தந்தை பெரியார் இந்த கோயில் நுழைவு போராட்டத்துக்காக தான் திருவிதாங்கூர் சென்று, கேரளா சென்று வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு 75 நாட்களுக்கு மேல் சிறைப்படுத்தப்பட்டாருங்கிறதெல்லாம் வரலாறு. இது எதுவுமே தெரியாம ஐயா வைகுண்டர் சனாதனம் அப்படின்னு என்ன பேச்சு பேசுறாரு? அப்ப முற்றம் முழுக்க பிரதமர் முதற்கொண்டு, ஆளுநர் முதற்கொண்டு, பிஜேபியின் மாநில தலைவர் முதற்கொண்டு எல்லாரும் 200% கலப்படம் இல்லாத அறியாமையோடு இருக்கிறார்கள். 200% அறியாமை. அதான் ஒரு பொய் சொல்லிட்டு நாம இத பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். அவங்க அதை காது கொடுத்து கேட்காம திரும்ப நாளைக்கு இன்னொரு விஷயத்தை கையில எடுத்து அதுக்கு ஒரு பொய் சொல்லுவாங்க. மாறி மாறி பொய்களை கட்டமைப்பதுதான் இந்த பிஜேபி, சங் பரிவார், RSS ஒற்றை வாழ்வியலாக இருக்கிறது. உண்மையை நாம் பேசுகிறோம், உண்மை எப்போதும் மென்மையாக இருக்கும். பொய் தான் அப்படியே ஒரு கிளுகிளுப்பாக மக்களுக்கு மசாலாவை தூவி எல்லா விதமான நடனங்களோடும் எல்லா விதமான கல்மிஷங்களோடும் வந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும், தமிழக மக்கள் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய முதல்வர் அதைத்தான் சொல்கிறார். யார் வர வேண்டும் பிரதமராக என்பதை தாண்டி யார் வரக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தலின் அடையாளம். ஒண்ணு சொல்லவா, நாமெல்லாம் யாருமே சுதந்திர போரை பார்த்ததில்லை. இப்போ நடப்பது நமக்கான சுதந்திர போர்.
இந்தியாவின் 2வது சுதந்திர போர். இந்த நேரத்தில் நாம் அத்தனை பேரும் இந்தியாவை காப்பாற்றாவிட்டால் பின்னால் வரப்போகிற தலைமுறை நம்மை பார்த்து கேலி பேசும். அப்போல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவ்வளவு மோசமா நாடு போயிட்டு இருக்கு, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஏன் போராடலை என்று நிச்சயமாக கேட்பார்கள். ஜாதியாலும் சமயத்தாலும் மதத்தாலும் மொழி வேற்றுமையாலும் பிரிவினையாலும் கட்டமைக்கப்படுகிற ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது பிஜேபி. அதை இல்லாமல் முற்ற முழுக்க நாம் புறம் தள்ளியாக வேண்டும். எனவே பிஜேபி முக்த் பாரத், பிஜேபி இல்லாத இந்தியா என்பதுதான் இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆயுதமாக இருக்க முடியும். நாம் அதை செய்வோம் நிச்சயமாக. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றிப்பா. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.